ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் விசுவாசமாய் இருங்க. உங்கள் சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றப் போகிறார். எல்லா சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலே மாறப்போகிறது. எப்படிப்பட்ட நெருக்கத்தின் சூழ்நிலையாக இருந்தாலும், எல்லாம் முடிந்து போய்விட்டது என்கிற சூழ்நிலையாக இருந்தாலும், எல்லா சூழ்நிலையும் தேவன் மாற்றப் போகிறார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் மாத்திரம் இந்த நாளிலே காணப்படும் போது, இந்த நாளில் நீ எந்த காரியத்தெல்லாம் நினச்சிருக்கீங்களோ அதில் விசுவாசத்தோடு நீங்கள் கடந்து போகும்போது அதில் நிச்சயமாய் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. இந்த நாளிலே வாசிக்கிறேன், கேளுங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றாள். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இங்கு பார்க்கிறோம், ஒரு ஜெப ஆலய தலைவனுடைய மகள் சுகவீனமாய் காணப்படுகிறாள். அவளை சுகமாக்கும்படியாக அந்த எவ்வீர் என்கிற அந்த மனிதன் ஆண்டவரை தேடி செல்லுகிறான். ஆண்டவர் அவன் கூட வரும்போது அநேக வியாதிஸ்தர்கள் அவரை பார்க்கும்படியாக, அவரை தொடும்படியாக அங்கு கடந்து வருகிறதை பார்க்கிறோம். அதனால லேட் ஆயிடுச்சு. அநேகரை இவர் சுகமாக்குறாரு. அங்கே லேட் ஆன உடனே அவங்க ஊருக்குள்ளே கடந்து வாராங்க. பிள்ளை செத்து போயிடுச்சு, போதகரை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்பட வைக்க வேண்டாம் அப்படின்னு அங்கே சொல்கிறத பார்க்குறோம். அந்த வேளையில் ஆண்டவராகிய இயேசு சொல்கிறாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாக இரு, அவள் ரட்சிக்கப்படுவாள், அவள் இந்த நாளில் விடுதலையாக்கப்படுவாள் என்று சொல்லி அங்கு இயேசு அவரை தேற்றுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்தபடியினாலே அந்த குழந்தையை கரத்தை பிடித்து ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, எல்லாம் முடிந்து போன சூழ்நிலை, எல்லாமே மறிச்சு போன சூழ்நிலை தான். ஆனால் உயிரோடு எழுப்புகிறவர் உன்னோடு கூட இருக்கிறபடியினாலே இந்த நாளில் நீ நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ண போகிறார். நீ எதையெல்லாம் எதிர்பார்த்து சோர்ந்து போனாயோ, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுன்னு சொன்னாயோ, அந்த சூழ்நிலையிலெல்லாம் ஆண்டவர் மாற்றப் போகிறார். அந்த சூழ்நிலை அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் மாறப்போகிறது. அந்த சூழ்நிலையை மாற்றி உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய போகிறார். இப்படிலாம் நான் ஒரு வாழ்க்கை வாழுவேனா, என் வாழ்க்கை இப்படித்தான், என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போயிடும் அப்படி சொல்லி நினைக்கிங்களா? இல்லவே இல்லைங்க. நீங்கள் இனிதான் எழும்பி பிரகாசிக்க போகிறீங்க. இனிதான் உங்கள் சுக வாழ்வு துளிர்க்க போகிறது. இனிதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறத அநேகருடைய கண்கள் காணும்படியான காரியத்தை தேவன் உன்னதத்திலிருந்து செயல்படுத்த போகிறாரு. பயப்படாதீங்க, விசுவாசமாக இருங்க, அற்புதத்தை பார்ப்பீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் விசுவாசத்தில் தளர்ச்சியாக இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து நீங்கள் சொல்லிங்கப்பா, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவளாயிரு, இந்த நாளில் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்கிறீங்கப்பா. உங்களுடைய சூழ்நிலையை நீ அப்படியே புரட்டிப்பட போகிறீங்கப்பா. சூழ்நிலையை மாற்றுகிற என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லும்படியாக விசுவாசித்து இந்த நாளில் என்னென்ன காரியத்தை செய்கிறார்களோ அந்த காரியத்தில் அவர்களுக்கு நீர் வெற்றியை கொடுக்கப்படுவதற்காக எமக்கு நன்றி செலுத்துறையா. பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறையா. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா. இந்த நாளில் ஆண்டவரை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுடைய குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க. விசேஷித்த ஞானத்தின் ஆவியினால் நிரப்புங்க. உங்கள் நாமத்தை உயர்த்த உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.